Hi families, it's Vinitha. Pusanikai வச்சு இன்னைக்கு ஒரு வடகம் தான் செய்ய போறோம். நான் YouTubeல சர்ச் பண்ண வரையும் நிறைய பேர் இத வச்சு வத்தல் தான் செஞ்சிருக்காங்க. வடகம் இதுவரை யாரும் வீடியோ நான் போட்டதா பார்க்கல. நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் இது வடகம் போடுறேன்னு நான் நினைக்கிறேன். நீங்க இந்த வீடியோ இதுவரை யாரும் வடகம் போட்டு பார்க்கலனா எனக்கு கீழ கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம Subscribe பண்ணி லைக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் இந்த பூசணிக்காயோட பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். பூசணிக்காய் ரேட் கம்மியா இருக்கனால இதோட பெனிஃபிட்ஸ் நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. இதில் கடவுள் நமக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இந்த பூசணிக்காவில் கொடுத்துருக்காரு. எனக்கு தெரிஞ்ச பெனிஃபிட்டை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம உடம்புல இருக்க நோய் எதிர்ப்பு சக்தியை இந்த பூசணிக்காய் அதிகப்படுத்தும். கண்டிப்பாக நம்ம உடம்புல ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சுன்னா இதை நீங்கள் டெய்லி இன்டேக் எடுத்துகிட்டு வரும்போது நமக்கு உடம்புல இருக்க நோய் எதிர்ப்பு சக்தியை இது அதிகப்படுத்தி கொடுக்கும். செகண்ட் ஒன் என்னென்னா, நம்ம ரத்தம் உடம்புல இருக்க ரத்தத்தை நல்லா சுத்தம் பண்ணி கொடுக்கும் இது. தேர்ட் ஒன் என்னென்னா, பெண்களுக்கு வெள்ளைப்படுதலை இது சீக்கிரமாக சரி பண்ணி கொடுத்துரும். நிறையா கேர்ள்ஸ் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளைப்படுதலை போய் நம்ம வெளியே எப்படி சொல்லி அதுக்கு எப்படி நம்ம போய் கேட்குறது ஒருத்தவங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அது கூச்சப்பட்டுட்டு கேட்க மாட்டாங்க. கண்டிப்பாக பெண்களுக்கு இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருந்ததுன்னா இந்த வெள்ளை பூசணிக்காய் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாக க்யூர் ஆகிடும். நீங்களே இதை பெனிஃபிட் பார்ப்பீங்க. நாலாவது என்னென்னா, சிறுநீரக பிரச்சனை. நிறையா பேருக்கு சிறுநீரக பிரச்சனை இருக்குது. அதை இது சீக்கிரமாக க்யூர் பண்ணும். நிறையா பேர் பார்த்திங்கன்னா உடம்புல நம்ம வெயிட் குறையிறதுக்காக ஏதோ பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா உடம்புல நமக்கு வெயிட் லாஸுக்கு இந்த வெள்ளை பூசணிக்காய் மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்ல முடியும். வெள்ளை பூசணிக்காய் சாப்பிட்டிங்கன்னா வெயிட் லாஸ் சீக்கிரமாக ஆகும். வயிற்றில் நிறைய பேருக்கு புண்ணுலாம் இருக்கும், அல்சர் மாதிரிலாம் இருக்கும். நம்ம வயிற்றில் இருக்க குடலில் இருக்க அல்சர் பிரச்சனையை இது க்யூர் பண்ணும். நிறைய பேருக்கு சாப்பிட்டுட்டு ஜீரணமாகாமல் இருக்கும். சீரண பிரச்சனையை இது கண்ட்ரோல் பண்ணும். சீக்கிரமாக நமக்கு சீரணமாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதிக நார்ச்சத்துகள் கொண்ட காய் பார்த்திங்கன்னா பூசணிக்காய் தான். இதில் 96% வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. நம்ம கண் பார்வைக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் விட்டமின் பி, சி, கால்சியம், பொட்டாசியம், இரும்பு சத்து, பாஸ்பரஸ் இது எல்லா சத்தும் இருக்கிற பூசணிக்காவை நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். பூசணிக்காய் நல்லா கட் பண்ணி ஒரு மார்னிங்லேருந்து ஈவினிங் வரை நல்லா காய வச்சு எடுத்துட்டேன். அது கொஞ்சம் நல்லா சுருண்டு வந்துடும். இதுக்கு நம்ம 1 கிலோ வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி தான் சின்ன வெங்காயம் வச்சுருந்தேன். தண்ணி இல்லாமல் சேர்த்துட்டு இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பூசணிக்காய் இதை எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு சொல்லி நான் இன்னொரு வீடியோ போடுறேன். இப்போ நான் வடகம் எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா அரைச்சிட்டு பூசணிக்காய் கூட சேர்த்துக்கிட்டோம். 2 ஸ்பூன் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அம்மா அப்படியே கையாலே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுட்டாங்க. கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் வடகம். 2 ஸ்பூன் மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வடகத்தில் எப்போதுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கணும். ஏன்னா இது நம்ம 1 வருஷம் கிட்ட கூட நம்ம வச்சுருக்க போகிறோம். கெட்டு போகாமல் இருக்கணும்னா உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், உளுந்து இதெல்லாம் சேர்ந்து கலந்து வச்சது ஒரு 100 கிராம் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது விளக்கெண்ணெய் 100 மில்லி ஆட் பண்ணிக்கலாம். விளக்கெண்ணெய் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிற வரையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கை வச்சு அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிங்கன்னா நல்லா பிசைஞ்சு வரும். இது நல்லா பிசைஞ்சிட்டு நைட்டு ஃபுல்லாக நம்ம ஊற வச்சிட போகிறோம். மார்னிங் எழுந்து தான் இது குட்டி குட்டி பாலாக நம்ம உருட்டி வைக்க போகிறோம். நைட் ஃபுல்லாக இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே மூடி வச்சுருங்க. மார்னிங் நம்ம எழுந்தோடனே காலையிலே ஒரு 6 o'clock அல்லது 7 o'clockே நம்ம இதை உருண்டை பிடிச்சி வெயிலில் வச்சிடலாம். ஒரு பெரிய தாம்பாளம் எடுத்துக்கோங்க. தாம்பாளத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேப்பர் கட் பண்ணிவிட்டு, ஏன்னா நம்ம தாம்பாளத்தில் ஸ்ட்ரைட்டாக வச்சோன்னா அதில் இருக்க ஆயிலெலாம் அதில் படும். கொஞ்சம் கவர் போட்டு வச்சிங்கன்னா ஆயில் நல்லா அப்சர்வ் ஆகி வரும். இந்த மாதிரி நீங்கள் வடகம் பிடிக்கிற மாதிரி குட்டி குட்டியாக பிடிச்சி வைங்க. கொஞ்சம் பெரிய சைஸாகவே பிடிச்சி வைங்க. இது வெங்காய வடகத்தை விட பூசணிக்காய் வடை சீக்கிரமாக சுருங்கி வந்துடும். நம்ம ஈவினிங்கே பார்த்தோன்னா திரும்ப ஒரு தடவை பிடிச்சி வச்சோன்னா ரொம்ப குட்டியாகிடும். அதனால் கொஞ்சம் பெரிய சைஸாகவே பிடிச்சி வச்சுக்கோங்க. மார்னிங் நாங்கள் பிடிக்கும் போது எங்களுக்கு
எங்களுக்கு 2 பிளேட் வந்தது. ஈவினிங் வந்து பிடிக்கும்போது ஒரே பிளேட்லேயே வந்து எடுத்து வச்சிட்டோம். நம்ம அழுத்தி பிடிக்கும்போது அது குவான்டிட்டி வந்து கம்மியாயிடுச்சு. ஒரே பிளேட்லேயே வைக்கிற அளவுக்கு வந்து எங்களுக்கு ஸ்பேஸ் கிடச்சிது. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக விளக்கெண்ணெய் தொட்டுட்டு கையில் வந்து இன்னொரு தடவை வந்து அழுத்தி பிடிச்சிக்கோங்க. ஒரு 3 டைம் இதை நம்ம அழுத்தி பிடிச்சோன்னா நல்லா உடையாமல் நம்ம பாக்ஸில் போட்டு வைக்கும்போது உடையாமல் இருக்கும். இது நீங்கள் 1 இயர் வரையும் வச்சு யூஸ் பண்ணலாம். இதில் இருக்க பெனிஃபிட்லாம் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம இதை வந்து குழம்பா வந்து வச்சு சாப்பிட்லாம். நிறைய பேருக்கு ஜூஸ் பிடிக்கலன்னா இதை வந்து கார குழம்பா வச்சு சாப்பிட்லாம். இதோட குழம்போட ரெசிபி வந்து நான் சீக்கிரமாக வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். 7 டேஸ்க்கு அப்புறம் இப்படி தான் இருந்தது. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.